நீட் தேர்வு தமிழகத்தில் அமலானதற்கு யார் காரணம் என்பது குறித்து அதிமுக காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனை தற்போது பார்க்கலாம். இன்றைய எங்களுடைய தலைவர் 7.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்து மருத்துவக் கல்லூரி மாணவருடைய மனதிலே நீங்காத இடத்தை பெற்று தந்தார். வெறும் 7.5% மட்டும் கிடையாது, அவர்களுக்கு ஃபீஸு, உணவு, உடை, தங்க வசதிகள் அத்தனையும் ஏற்படுத்தி தந்தவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அதற்கு அடுத்தால் போல் கவர்மெண்ட் டாக்டர்ஸ், அரசு டாக்டர்களுக்கு 50% இடஒதுக்கீடு. அதேபோல் தமிழக வரலாற்றிலே முதலாக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சார்ந்தது. திருப்பி சொல்றேன், இவங்க சொல்றாங்க 2016 நீட் உள்ளால வரல. 2017 யார் ஆட்சியில் இருந்தா? 2017 இருந்த ஆட்சியாளர்கிட்ட நீங்க கேட்கணும். அன்னைக்கு தான் நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு. 2016 கூட வரல. நான் இப்ப சட்டமன்ற உறுப்பினர். இப்ப நாங்க இவ்வளவு படிச்சு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறோம். திருப்பி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க பயிற்சி, அதாவது பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு மாஃபியா மாதிரி தனியார் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு அதிகப்படியான பணங்களை அவங்க 1,80,000 ரூபாய் வரைக்கும் அவங்க அந்த ஃபீஸ் வாங்குறாங்க. தொடர்ச்சியா 187 முறை கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து போராடி இன்னைக்கு அதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய முறைகளை தடுக்க வேண்டும். 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவார். அப்ப இந்த நீட்டை இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணா நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்ப யார் இந்த நீட்டுக்கு ஆதரவா வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். நீட்ல வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை. அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம்.